இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம ஸ்ரீகண்ட் செய்ய போறோம். கேசர் பிஸ்தா ஸ்ரீகண்ட், ஏலக்காய், மாம்பழம் அப்படின்னு ஸ்ரீகண்ட் செய்ய நிறைய வழிகள் இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம நிறையவே சாப்பிட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு என்னோட கிச்சன்ல செரி ஸ்ரீகண்ட் செய்ய சிலேல இருந்து வரக்கூடிய செரிய பயன்படுத்த போறோம். என்னோட கிச்சன்ல செரி ஸ்ரீகண்ட் செய்யறதுக்கான காரணம் இது ரொம்பவே இனிப்பானது. அதோட இப்ப நிறைய செரி கிடைக்குது. இத செய்யறதும் ரொம்ப சுலபம். என்கிட்ட இங்க தயிரோட சக்கா இருக்கு. இது வீட்டிலேயே தயார் செஞ்ச தயிர்லாம் அல்ல, கடையில இருந்து வாங்கினதுதான். ஏன்னா இது லேசா கெட்டியா இருக்கிறதுனால ஒரு நைட்டு ஃபுல்லா மஸ்லின் கிளாத்ல இந்த தயிரை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான தண்ணீர் வெளியேறிட்டு நமக்கு ஒரு கெட்டியான தயிர் சக்கா கிடைக்கும். அதனால இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். பாருங்க, தோராயிரமா 150 இருந்து 200 கிராம் தயிர் சக்கா இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீகண்ட் தயார் செய்யும் போது உங்ககிட்ட நல்ல தரமான தயிர் இருக்கிறத பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட தயிர் ஒருவேளை லேசா இருந்தா உங்க ஸ்ரீகண்ட் எல்லாம் தண்ணி ஆயிரும். இப்போ என்கிட்ட தயிர் தயாரா இருக்கு. இப்ப நான் ஃப்ளேவருக்காக நான் இதுல ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். இது 2 ஏலக்காய நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா என்கிட்ட சிலே செரி இருக்கு. இந்த சிலே செரிகள் சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாட்டுல இருந்து வந்தது. இது ரொம்ப பெரிய நாடு. ஆனா நிறைய பேருக்கு சிலே பத்தி தெரியறது இல்ல. அதோட கிளைமேட் ரொம்பவே சிறந்தது. சிலே வளர்றதுக்கு உகந்ததா இருக்கும். நான் இந்த செரிகளை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். பாருங்க, செரி நல்லாவே நிறமா இருக்கு. அழகான நிறம் இருக்கு. செரிகள் எவ்வளவு கருப்பா இருக்கோ அந்த அளவுக்கு அது சுவையா இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இன்னும் இருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. இந்த செரிகள் ரொம்பவே இனிப்பானது. இத சேர்த்துக்கலாம். செரியில வைட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டரும் கூட. அடுத்ததா நான் இதுல சர்க்கரைய சேர்த்துக்கிறேன். செரி பழங்கள் ரொம்பவே இனிப்பானது. சோ சர்க்கரைய எப்பயும் விட பாதிக்கு குறைவா சேர்த்துக்கலாம். இங்க நான் 80 கிராம் சர்க்கரைய எடுத்திருக்கேன். இத நான் இப்ப நல்லா கலக்கிக்கிறேன். தயிர்ல செரிகளோட பிரைட்டான கலர் வெளிவந்து பிங்க் கலரா மாறுங்கிறதுனால நான் இத ரொம்ப மெதுவா கலக்கிக்கிறேன். இருந்தாலுமே எனக்கு சில இடங்கள்ல பிங்க் ஸ்வர்ல்ஸ் வேணும். ஆனா முழுசா வேண்டாம். இப்ப இது தயாரா இருக்கு. இப்ப இந்த ஸ்ரீகண்ட கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம். நான் இந்த ஸ்ரீகண்ட சாப்பிட்டு பார்த்தேன். அதுல செரி பழங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இன்னும் 2-3 நறுக்கின செரிகளை சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த பிங்க் கலர் கூட இல்ல. இந்த ஸ்ரீகண்ட் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்ப இந்த ஸ்ரீகண்ட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. சோ உடனடியா பரிமாறிக்கலாம். பொதுவா ஸ்ரீகண்ட ஒரு பவுல்ல பரிமாறுவோம். ஆனா இன்னைக்கு நான் இத ஷார்ட் கிளாஸ்ல பரிமாற போறேன். பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். தனி இனிப்பா கூட பரிமாறலாம். நான் இங்க ஷார்ட் கிளாஸ எடுத்திருக்கேன். ஒரு பைப்பிங் பேக்ல இந்த நொசல வச்சிரலாம். ஏன்னா நம்ம செரிஸ சின்ன துண்டுகளா எடுத்திருக்கோம். சோ பெரிய நொசல் இல்லாம உங்களால இத பைப் பண்ண முடியாது. அடுத்து கிளாஸ எடுத்துட்டு அதுல ஸ்ரீகண்ட பைப் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா கிளாஸஸையும் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ அழகான கலர் வந்திருக்குன்னு. அதோட செரிஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இதோட மேல் பக்கத்துல ஒரு செரிய வச்சுக்கிறேன். உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு அழகான தருணத்தையும் சிலே செரிஸோட ரசிக்கணும். இப்ப இதுக்கு மேல நான் கொஞ்சமா ஏலக்காய் பொடிய இப்படி தூவிக்கிறேன். இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் அழகாக்க ஒரு புதினா இலைய இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப வித்தியாசமான சிலே செரி ஸ்ரீகண்ட். எல்லாரும் கிரீம் செரி சாப்பிடுவாங்க. நான் செரி ஸ்ரீகண்ட் சாப்பிடுறேன்.
சூப்பர்!